மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சட்டமன்றத்தில் மசோதாக்களை நிறைவேற்றுது. அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கணும். அவர் அதை கிடப்பில் போட்டிருக்கிறார் அப்படின்னு உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றம் கிடப்பில் போடப்பட்ட அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்ததோடு மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஒரு கால நிர்ணயம் செய்கிறது. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு ஜனாதிபதி 14 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இது எந்த அடிப்படையில் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி. உச்சநீதிமன்றம் அதிகாரம் பெற்றதா, தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் அதிக அதிகாரம் பெற்றதா என்ற சப்ஜெக்டுக்குள்ள வர்ற ஒரு அற்புதமான கேள்வி. ஆங்கில நாளிதழ்கள்ல பலதரப்பட்ட அறிவாளிகளால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரைகள் மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய சட்டபூர்வமான வெற்றிக்கு ஆதரவாகவும், ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனை உடைய ஒரு சில அதிகாரிகள் இதற்கு ஆதரவாகவும், அதாவது ஒன்றிய அரசுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு வாசகர்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய அற்புதமான விஷயம் என்னன்னு சொன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் உருவாக்குகின்ற போதே ஒரு கம்பெனிக்கு அல்லது ஒரு சாராருக்கு அல்லது ஒரு பிரிவினருக்கு, மாற்று பிரிவினருக்கு அந்த அதிகாரம் அத்துமீறலாக மாறக்கூடாது. சரியா கவனிக்கணும் வாசகர்கள், மாற்று பிரிவினருக்கு அத்துமீறலாக அது அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு செக் பாயிண்ட் வச்சு ஒவ்வொன்றிலையுமே ஜனநாயகத்தை மேம்படுத்துகின்ற வகையில், பியூரோக்ரஸியை கீழே தள்ளக்கூடிய வகையில் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். எந்த நாடுகளிலும் கிரைசிஸ் சமயத்துல யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை அறுதிட்டு கூற முடியாது. உலகமே பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னன்னா, அம்பேத்கர் உருவாக்கிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய 142வது பிரிவின் சிறப்பு அம்சம்.